ஆல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிந்து எடிட்டோரியலில் என்ன டாபிக் பற்றி பேசியிருக்காங்க, அதில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் மட்டும் பர்டிகுலரான வேர்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் மா. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன டாபிக் பேசியிருக்காங்கன்னா, எ நியூ எரா ஆன் த சவுத் ஆஃப்ரிக்கா ஜென்ரல் எலெக்ஷன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கக்கூடிய ஜென்ரல் எலெக்ஷனை பற்றி அவங்க ஒரு அவுட்லைனாக பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் மா. மார்னு சொல்லக்கூடாது, இதை மான்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஆர் சைலண்டிங்க. மா இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் த குவாலிட்டி அல்லது அப்பியரன்ஸ். ஒரு பொருளினுடைய குவாலிட்டியவோ அப்பியரன்ஸையோ வந்து ஸ்பாயில் பண்ணுறது, இம்பேர்னு சொல்லுவோம். IMPAIR. இம்பேர்னாலும் சேதப்படுத்துதல், நாசப்படுத்துதல், அழித்தல் தான். ஓகேங்களா? ஸோ மா இந்த சென்ஸ் ஒரு குவாலிட்டியை சேதப்படுத்துறது. செகண்ட் வேர்ட் பார்க்கலாம், மிரியாட். மிரியாட் அப்படின்னா கவுண்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் நம்பராக இருக்கிறது. ஒரு திங்ஸாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம். ஸோ மிரியாட் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி கிரேட் நம்பரில் இருக்கிறது, கவுண்ட்லெஸ். ஓகேங்களா? எண்ணவே முடியாததாக இருக்கிறது. தேர்ட் வேர்ட் ஊஸ். ஊஸ்னா கிரேட் சாரோ அல்லது டிஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? மிகப்பெரிய துயரத்தில் துன்பத்தில் இருக்கிறது தான் வந்து ஊஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கான க்ளூஸ் நம்ம ஒன் பை ஒன் இப்போ பார்க்கலாம். மாக்கான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த் நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குவாலிட்டி அப்பியரன்ஸே வந்து ஸ்பாயில் ஆகி தான் இருக்கும். ஏன்னா சம்மர் ஓவராக இருக்கும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வேர்ட் மிரியாட்டுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ரைடுன்னு வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ரைட் வந்து எப்போவுமே கவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும், நான் அதிகமான ரைட்ஸ் போவேன் பைக்கில்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் வேர்ட் ஊஸ். ஊஸ்க்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சாரோவாக டிஸ்ட்ரெஸ்ஸாக துன்பத்தில் இருக்கும் பொழுது தான் நம்ம ஊழையிடுவோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம், ரேம்பண்ட். ரேம்பண்ட் அப்படின்னா அன்கண்ட்ரோலாக இருக்கிறது, அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிறத நம்ம ரேம்பண்ட்னு சொல்லுவோம். பரவலாக இருக்குது இல்லையா, பரவலாக இருக்குதுன்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்கில், அதையுமே ரேம்பண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸ்ப்ராப்ரியேஷன். அப்படின்னா அபகரித்தல், ஒரு பொருளை ஒருத்தட்டிருந்து அபகரித்தல், பறித்து கொள்ளுதல் தான் வந்து எக்ஸ்ப்ராப்ரியேஷன். இதுக்கான க்ளூ இப்போ நம்ம பார்க்கலாம். ரேம்பண்ட்டுக்கு என்ன க்ளூ அப்படின்னா, ரேம்ப் வாக் போகிற ஆண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோலாக இருக்கும். ஏன்னா அது பரவலாகவும் போகும், அன்கண்ட்ரோலாக போயிட்டுருக்கும். ரேம்ப் வாக் போகிற ஆண்ட் இந்த சென்ஸ் எறும்பு அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வேர்ட் எக்ஸ்ப்ராப்ரியேஷனுக்கு பறித்து கொள்ளுதல், அபகரித்தல்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் பறித்து கொள்ள முடியும். அந்த ஸ்பெல்லிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிங்கிற ஸ்பெல் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டியை தான் வந்து ஒருத்தங்ககிட்டருந்து பறித்து கொள்ள முடியும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம், அப்பார்த்தைட். அப்பார்த்தைட் அப்படின்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு பார்க்குறது, செப்ரேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு தனித்துவமாக ஒரு விஷயத்தை பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் அப்பார்த்தைட் அப்படின்னா பாலின பாகுபாடு, ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலின பாகுபாடு வச்சுருப்போம் இல்லையா, அதை அப்பார்த்தைட்னு சொல்லுவோம். இனவெறியும் நம்ம அப்பார்த்தைட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சவுத் ஆஃப்ரிக்காவோட எலெக்ஷனை பற்றி பேசுகிறதுனால இன ஒதுக்கீடு அப்படிங்கிற மீனிங்கில் தான் அவங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பார்த்தைட் அப்படின்னா ஒரு இன ஒதுக்கீட்டுக்கான ஒரு 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 பர்டிகுலர் குரூப்பை பற்றி தான் இவங்க பேசுகிறதுனால அப்பார்த்தைட்னு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பாகுபாடு பார்க்குறது டிஸ்கிரிமினேஷன், அதுதான் வந்து அப்பார்த்தைட். செகண்ட் ஒன் ஸ்கேண்டல் ரிடன். அப்படின்னா ஒரு ஊழலால் பாதிக்கப்படுறது, பிளேக்னு சொல்லுவோம். பிளேக் இந்த சென்ஸ் ஊழலால் பாதிக்கப்படுறது, டாமினேட் பண்ணப்படுறது, ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஸ்கேண்டல் ரிடன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான க்ளூ பார்த்துடலாம். அப்பார்த்தைடுக்கு என்ன க்ளூ அப்படின்னா, எ பார்ட் ஹீ ஐடின்னு சொல்லி அந்த வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டாக ஒரு ஐடி கொடுத்து அவங்கள வந்து ஒரு இன ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் வேர்ட் ஸ்கேண்டலுக்கு ஊழல்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஊழல் பண்ணுறதையெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல ஊழல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் வூப்பிங். ஊப்பிங் அப்படின்னா ரொம்ப லார்ஜ், மாசிவாக இருக்கிறது தான் நம்ம ஊப்பிங்னு சொல்லுவோம். செகண்ட் வேர்ட் ஷ்ரங்க். கெட் ஸ்மாலர் ஆர் பிகம் ஸ்மாலர். ஓகேவா? ஒன்றை வந்து ஸ்மாலராக உருவாக்குதல் அல்லது அது ஏற்கனவே வந்து ஸ்மாலராக இருக்கிறது, ரெண்டுமே வந்து ஷ்ரங்க்னு சொல்லுவோம். ஷ்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஷ்ரங்க், அதாவது சுருங்குதல், அதாவது நம்பர்ஸில் கம்மியாகிறது, அதுதான் வந்துட்டு ஷ்ரங்க். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஊப்பிங்க்கு சொல்கிறேன். எ ஊப்பிங் 17% பாயிண்ட் ட்ராப். அப்படின்னா 17% பாயிண்ட் வந்து இந்த ட்ராப் ஆகிருக்கு. ரொம்ப மாசிவான ஒரு ட்ராப் இங்கே நடந்திருக்கு. 17%ங்கிறது ஒரு மாசிவான ட்ராப்பாக இங்கே நடந்திருக்குங்கிறத இங்கே பேச வராங்க.
நெக்ஸ்ட் ஒன் ஷ்ரங்க் அப்படின்னா கெட் ஸ்மாலர் அல்லது பிகம் ஸ்மாலர், சுருங்குதல் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல மீனிங். இதுக்கான க்ளூ பார்த்தரலாம். ஊப்பிங்க்கு ஹூ அப்படிங்கிறது முன்னாடி இருக்குது. ஹூங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ அது மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ அது மாசிவாக இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷ்ரங்க்குக்கு ரன்னுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரன் ஆகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய எனர்ஜி சுருங்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷீ ரன் அப்படின்னா அவளோட எனர்ஜி சுருங்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. டுமாரோ இதே இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு எடிட்டோரியல் டாப்பிக்கில் என்ன பேசியிருக்காங்க, அதில் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.